ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்யா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எழிலோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, கணேசன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அமிர்தா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இதனால எழிலோட வாழ்க்கை பாதிக்கப்படுமே நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கணேஷோட அம்மாவும் அப்பாவும் நம்ம பாக்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, கணேஷ் வந்து உன்கிட்ட பேசினது எல்லாமே என்கிட்ட சொன்னான்றாங்க. ஆனால் நீ என்ன முடிவு எடுத்திருக்க அது எனக்கு தெரியணுன்றாங்க. நான் என்ன முடிவு எடுக்கட்டும், என் பையனோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி கெட்டு போகிறதுக்கு நான் விடுவேனா? கண்டிப்பாக முடியாது. கணேஷ்க்கு உண்மையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு மாதம் டைம் கேட்டேன். அந்த ஒரு மாதத்தில் என்னுடைய பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேலே இருந்தது. என்னால் எது ஒன்றுமே என்னால் யோசிக்க முடியல. ஆனால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. கணேஷுக்கு உண்மையை புரிய வைக்க தான் போகிறேன். ஏன்னா கணேஷோட பொண்டாட்டி அமிர்தா கிடையாது, இப்போ எழிலோட பொண்டாட்டியாக இருக்கா. எழிலுக்கு மட்டும்தான் அமிர்தா மேலே உரிமை. எந்த முடிவு எடுத்தாலும் அது அமிர்தா எடுக்கட்டும். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் கணேஷ் அதை வந்து நல்லா எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா ரெண்டு பேரோட வாழ்க்கை தான் கெடும். அது உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்கன்னு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை முடியாது, என்னுடைய மருமக அமிர்தா அவள் என் பையன் கூட தான் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அமிர்தாவுடைய மாமனார் சொல்கிறாங்க. இது கேட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.